உலகில் மாறாத நடுநிலை செய்திகளுக்கு ஜியோ நியூஸ் தமிழ் சேனலை பாருங்க. இந்த மத்திய தொகுதி எங்கள் ஆளு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் இங்கே இருக்கிறாங்க. நார்த்தில் இருக்காங்க. ஏசிஎஸ் சீட்டு எங்கே கொடுக்கணும்? நார்த்தில் கொடுக்கணும். இங்கே வந்து வாங்கிட்டு எங்கள் சீட்டு எங்களுடைய வெற்றி வாய்ப்போடையும் எங்களுடைய பொருளாதாரத்தையும் எங்களுடைய அது என்ன முடிவுங்கிற பார்க்க போகிறோம். 9 மணிக்கு முடிவு மாறும்போது எங்களுடைய முடிவு மாறும். திருப்பங்குன்றம் யார் வெற்றி தோல்வி என்பதை நிர்ணயிக்கிறது தமிழ்நாடு பிள்ளைமார் மகா சபை தலைவர் டாக்டர் எஸ். ஆகம். திருப்பங்குன்றம் முருகனை வணங்கி திருப்பங்குன்றம் தொகுதியின் செல்லப்பிள்ளை டாக்டர் எஸ். ஆர்வம் பிள்ளை உங்களிடம் இந்த உரையாற்றுகிறேன். என்னவென்றால் கடந்த 2016 ஆண்டு சட்டமன்ற பிஜேபி வேட்பாளர் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்கோம். திரும்ப இந்த காலகட்டத்தில் இப்போடைய கட்சியோடைய சூழ்நிலைகள் போக்குவரத்தை அனுசரித்து இப்போ சுயேட்சையாக களமிறங்கும் என்ற சூழ்நிலை வந்திருக்கு. இப்போ 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாடு பிள்ளைமார் மகாசபையின் சார்பாக சுயேட்சை வேட்பாளராக களமிறங்க இருக்கிறேன். என்னுடன் அனைத்து சமுதாய கூட்டமைப்பு தலைவர் அனைவருமே அனைத்து சமுதாய சேர்ந்த அனைத்தரும் ஒரு கூட்டம் போட்டு பேசும்போது நீங்கள் நின்றுங்கண்ணே எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லி எல்லாம் உள்ளே இருக்காங்க. இதில் பாரத மக்கள் தேசிய கட்சி தலைவரும் கூட இருக்காங்க. மற்றும் தேசிய உழைப்பாளர் மக்கள் கட்சியோட மாநில நிறுவன தலைவர் நான் இருக்கேன். அனைவருமே கடந்த முறை 10,000 ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்கோம். இந்த முறையும் இப்போ 2016 அந்த ஓட்டு வாங்கியிருக்கோம். இந்த முறை கிட்டத்தட்ட ஒரு 50 ஓட்டு உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு நான் வேலை செஞ்சு வச்சுருக்கோம். திருப்பங்குன்றம் தொகுதியுடைய வேற்று கட்சியினருக்கு சென்றாலும் கூட அந்த இடத்துல இருந்து 50 ஓட்டை பிரிக்கக்கூடிய தகுதி எங்களுக்கு இருக்குது. மேலும் மதுரை மத்திய தொகுதியில் எங்கள் பிள்ளைமார் மகா சபை பிள்ளைமார்கள் அதிகமாக வாழக்கூடிய மக்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இந்த தொகுதியும் இதுக்கும் நான் வேட்புமனு செய்கிறேன். இந்த மத்திய தொகுதி எங்கள் ஆளு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் இங்கே இருக்கிறாங்க. அதனால் மத்திய தொகுதியும் நாங்கள் எங்கள் பிள்ளைமார் மகா அனைத்து சமுதாய கூட்டமைப்பு தலைவர் மீட்டிங் போடும்போது நீங்கள் இருங்க, நீங்கள் சுயேட்சையாக கிளம்புறங்க, உங்களுக்கு தேவையான அனைத்து உதவியும் செய்கிறோம், அனைத்து சப்போர்ட் செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. மத்திய தொகுதியும் நாங்கள் களை இறங்கிறோம். திமுகவும் ஏடிஎம்கேயும் பழமையான களத்தில் நிறைய போட்டி போட்டுருக்காங்க. 4 முனை போட்டின்றாங்க. இப்போ நீங்கள் வேறு தேர்தலில் தனித்து போட்டியில் போகணும். உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? மக்கள் எப்படி உங்களுக்கு ஆதரவு? அதாவது கடந்த முறை பிஜேபி கூட்டணி தான் தேர்தலில் தான் பிஜேபி சின்ன தான் நின்னோம். இப்போ தொகுதி எங்களுக்கு ஏடிஎம்கே தொகுதி கொடுக்கும்போது இப்போ எங்களுடைய சமுதாய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் நாங்கள் நின்னால் தானே எங்களுடைய முகம் தெரியும். எங்கள் சமுதாயத்தை எங்களுக்கு 10,000 ஓட்டு போட்ட மக்களுக்கு ஏதோ செய்யணும்னு தொகுதிக்கு நம்ம நிற்காமல் போயிட்டோம்னா எப்படி அரசியல் பவர் இருந்தால் தானே நம்ம செய்ய முடியும். தொகுதியில் நிற்காம விட்டு போயிட்டோம் வச்சுங்களேன், அது நல்ல முறையாக இருக்குது. நம்ம நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள். திருப்பூர் எவ்வளோ பிரச்சனையாக போயிட்டுருக்கு. நம்ம அவங்களுக்கு மீண்டும் நின்று நம்ம களத்தில் இறங்கி வேலை செஞ்சால் அவங்களுக்கு மக்களுக்கு தேவையான உதவி செய்ய முடியும். ஏடிஎம்கே நிற்கிறாங்க, டிஎம்கே நிற்கிறாங்கன்னா நிற்கட்டும். அவங்க எங்களுக்கு இப்போ மதுரையை பொறுத்து 10 தொகுதியும் தமிழ் பிள்ளைமார் அதிகமாக இருக்காங்க. மதுரையோட முதல் மேயரும் முத்துப்பிள்ளை தான். பிள்ளைமார் அதிகமாக உள்ள தொகுதியில் நாங்கள் கலங்காம்போம், ஓட்டுகளை பிரிப்போம். ஒன்று வின்னிங் பாயிண்ட்டு போவோம், இல்லை நாங்கள் சப்போர்ட் பண்ணால் வின்னிங்கில் இருப்பாங்க, இல்லைனாக்கா நாங்கள் வின்னிங் பண்ணுவோம். அந்தளவுக்கு எங்கிட்ட ஓட்டர்ஸ் இருக்காங்க. இறுதி நாளில் வேட்புமனு தாக்கல் இறுதி நாள் நிறைவேற போகுது. இந்த நேரத்தில் சுயேட்சையாக போட்டியில் போகிறோம். அதாவது என்ன விஷயம்னா 2014 2026 இப்போ வரைக்கும் பிஜேபி கூட்டணி நாங்கள் இருந்திருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் இருக்கோம். இன்றைக்கி தான் பிஜேபியோட 27 தொகுதியிலையும் யாருக்கு சீட்டு இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை இன்றைக்கி நான் 7 மணி 8 மணிக்கு மேலே தான் பீஸ் கோயில் அறிவிக்க போகிறார். அந்த காலகட்டம் அவருங்க அறிவித்து ஒரு கூட்டணி நல்லொழுக்கத்தின் முறையப்படி கூட்டணி பழைய தலைவர்கள் ஆரம்ப காலத்தில் பிஜேபியை வளர்த்தவங்களுக்கு சீட்டு கொடுங்க முடிவு பண்ணி சீட்டு கொடுத்தா நாங்கள் நிற்போம். எங்களுக்கு கொடுத்தாக்க நாங்கள் வாபஸ் வாங்கி பிஜேபி கூட்டணி நிற்போம். அவர் கொடுக்க தவறும் பட்சத்தில் அவங்க அவங்களோட பலனுக்கு அவங்களுக்கு அவங்க நிற்கக்கூடிய தொகுதியில் நாங்கள் நின்று எங்களுடைய வெற்றி வாய்ப்பு நிலைநாட்டுவோம். எப்படி பிஜேபி சார்பாக நிற்க போகிறீங்களா? அதிமுக சார்பாக நிற்க போகிறீங்களா? திமுக சார்பாக நிற்க போகிறீங்களா? இல்லை சுயேட்சை நிற்க போகிறீங்களா? அந்த முடிவு தானேங்க. இப்போ பிஜேபியில் நமக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா அதே தொகுதியில் அவங்க பிஜேபி சார்பாக நிற்க போகிறோம். சீட்டு கொடுக்க தவறும் பட்சத்தில் அவங்க எங்கே நின்னா எங்கள் அவசியம் இல்லை. நாங்கள் சொல்லக்கூடிய தொகுதி நாங்கள் நிற்போம். அவங்க பிஜேபி காரணம் கிடையாது. பிஜேபி சப்போர்ட் பண்ணோம். 2014 பிஜேபி சப்போர்ட் பண்ணியிருக்கோம். 10,000 மஞ்சள் ஓட்டு வாங்கியிருக்கோம். பல கோடி செலவு பண்ணியிருக்கோம். ஆனால் எங்களுக்கு பழைய கூட்டணி தர்மத்தின் முறைப்படி கொடுக்கணும். புதுசாக பண்ணிக்கிருந்தாங்கனாக்கா அதுக்கு நாங்கள் ஆளாக முடியாது. நேற்றுக்கு ஆளுக்கு முன்னாடி வந்தவங்க சீட்டு கொடுப்போம் உட்காந்துருக்க முடியுமா? முடியாது. பழைய தலைவர் யார் 2014 யார் கூட்டணி இருந்தால் யார் அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கா கணக்கு பண்ணி சர்வே எடுத்து பாருங்கள். 3ஆவது இடத்துல வந்திருக்கோம். ஏடிஎம்கே டிஎம்கே 3ஆவது நான் தான் வந்திருக்கேன். எஸ். ஆர்வம் திருப்பங்குன்றத்தில் திரும்பி அப்படிப்பட்ட ஆளுக்கு அப்படி ஒரு ஜாதியை புறக்கணிச்ச மாதிரி பண்ணாலும் எப்படி பண்ண முடியும்? எங்கள் ஜாதிக்கு இப்போ ஏசி சர்மம் இருக்கார். ஏசி சர்மம் அங்கே இருக்கார். எங்கே முதலியார் தரத்தையும் குறைக்கிற மாதிரி இங்கே நிப்பாட்டினா எங்கள் ஏரியா காய்ப்போம்ல. சுத்தமாக பார்த்தா அவங்க காசு உள்ளவங்க தான் சீட்டிங்கிற மாதிரி போனால் எப்படி பண்ண முடியும் சொல்லுங்கள்? இப்போ உழைச்சவங்க பணம் போட்டு முதல் போட்டு கட்சியை வளர்த்தவங்க ஒன்றும் இல்லையாங்க.
இது வன்மையாக கண்டிக்கிறோம். அதாவது ரொம்பல தான் ஏன்னா 10,000 ஓட்டு சாலிடாக வாங்கி வச்சுருக்கோம். 2016 வாங்கியிருக்கோம். எங்களுடைய ஓட்டு வங்கி இன்றைக்கி 30,000 40,000 இருக்கு இங்கே. அப்போ திருப்புவனத்தில் வந்து யார் ஏடிஎம்கே ஜெயிக்கணுமா டிஎம்கே ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க முடிவு பண்ண முடியாது, நான் தான் முடிவு பண்ணுவேன். ஏன்னா 10,000 ஓட்டு வாங்கியிருக்கேன். 100 ஓட்டு வாங்குறது எவ்வளோ கஷ்டம் தெரிகிறது தெரியும். வணக்கம். டாக்டர் எஸ். ஆர்வமுள்ள தமிழ்நாடு பிள்ளைமான மகாசபை நிறுவனத் தலைவர், தேசிய உழைப்பாளர் மக்கள் முன்னேற்ற கழக நிறுவனத் தலைவர்.